தாத்தா, நீங்கள் காரில் உட்காந்துன்னு கதவை சாத்திக்கின்னு யாரும் இல்லை அப்படின்னு அமைதியாக உட்காந்து பேசினுக்கிறீங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் சுதந்திர மனிதன் போல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது மனசில் வந்த ஏதாவது ஒரு பாட்டுங்களை பாடினாருங்க தாத்தா. ஞாபகம் வந்ததெல்லாம் கொஞ்சம் பாடுங்க போதும். அந்த தலைப்புகளை வச்சுக்கின்னு அந்த பாட்டை கேட்டுக்கின்னு நாங்கள் முழுசாக எங்களுக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் நாங்கள் யோசித்துக்கிறோம். நீங்கள் பாடுங்க தாத்தா. சரி செல்வங்களே, நீங்கள் சொல்வதும் சரியாக தான் இருக்குது. உள்ள காரில் நாங்கள் எங்கேயும் வந்துட்டு இருந்தோம். எல்லோரும் அவங்க ஷாப்பிங்க்கு எதோ போயிட்டுருக்குறாங்க. சரி, நான் இங்கே தனியாக உக்காந்துருக்கிறேன். அவர் சொன்னது தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு கேள்வி போட்டார். ஆனால் நான் எனக்கு தனிமையில் இருக்கிறது எனக்கு வசதியாகுது. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது சில பாட்டுகளை பாடுறேன். பல குறைகள் இருக்கும் அந்த பாட்டில். வார்த்தை பிழை, வரிசை பிழை, இசையில பிழை. அந்த பிழையிலும் சில பிழைகள் இருக்கலாம். கண்டு கொள்ளாதீங்க. தாத்தா தானே, வயசானவர். அவர் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் மன்னிச்சிருக்கோம். குழந்தை போல் தாத்தாக்களும் ஒரு பிறவிகளெல்லாம் எல்லோரும் ஓகே செல்வங்களே. அதுக்குள்ளே எல்லாம் வந்துட போகிறாங்க. நான் ஒரு 2-3 பாட்டு தெரிஞ்ச பாட்டை பாடுறேன். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அன்பை நாமே வளர்க்கணும். என்னது? ஓடி ஓடி உழைக்கணும், ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா. பாடுங்க தாத்தா. ஓகே, வேறு பாட்டு. முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு, அப்படி இப்படி இல்லை, முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு அதற்காக தினம் உழைத்து அப்படின்னு ஒரு பாட்டுக்குது. வார்த்தைகள் வரவில்லை. பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி விவசாயி, கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய், கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய், கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகுமே சாகுபடி. ஆமாம் தாத்தா, உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். பெரியவங்க சொன்ன மாதிரி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒன்றாக உழைக்க வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும், ஒன்று சேர்ந்து உண்ண வேண்டும். பாருங்கள் செல்வங்களே, ஒன்றுபட்டு உண்ண வேண்டும் என்று சொன்னவுடன் எனக்கு அந்த காக்கா கூட்டத்தை ஞாபகம் வந்தது. பாருங்கள், அதுக்கு கிடைச்ச உணவை எனக்கு மட்டும் கச்சிச்சு சைலண்ட்டாக சாப்பிட்றணும் என்ற சுயநலம் இல்லாமல் எல்லோரையும் கூப்பிட்டு பகிர்ந்து உண்டது. ஒரே இடத்துல இருக்கிற உணவை எல்லா பறவைகளும் வந்து அமர்ந்து கொண்டு ஒரே பிளேட்டில் இருக்கிறத சாப்பிட்டுச்சு. அதே போல் நமது நண்பர்கள் இருக்கிறார்கள், நம் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள்.
அவர்கள் ஒரே தட்டினிலே உணவை வைத்துக்கொண்டு அதை சுற்றி எல்லோரும் அமர்ந்து கொண்டு உண்பார்கள், உண்டு கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அவங்கள பார்த்து அட்லீஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கின்னு அட்லீஸ்ட் ஒன்றா இருக்கலாமே, ஒரே மனதோடு விட்டு கொடுத்து வாழலாமே, அது நன்றாக இருக்குமே என்று யோசனை பண்ணுறேன். அப்புறம் கரை மேல் பிறக்க வைத்தான் கண்ணீரில் மிதக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். அவனுடைய சோக கதை. அதே போல தான் தங்க வயலிலே உழைத்த மக்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வதற்காக வேலையில் சேர்ந்த மக்கள், தொழிலாளர்கள் சாவதற்கு உள்ளாகி கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய சுரங்கத்தை தங்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு பெரிய சுரங்கத்துக்குள்ளே உழைக்க ஆரம்பித்தார்கள். உள்ளே போனோம், வெளியே வந்தால் தான் பணம். அது கூட சிறிதளவு தான். அந்த தங்கத்தை அவன் அபேஸ் பண்ணின்னு ஏதோ நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி சிறிதளவு பணத்தை கொடுப்பான், ஊதியத்தை கொடுப்பான், ரத்தத்தை சுந்துவான், உயிரை விட்டு விடுவான். இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படியும் சிலர் பாடுவார்கள். மாயமாய் உயிரை மாய்க்கும் கனி வேலை இருந்தென்ன, மார்பின் ரத்தம் வடியும் நிறுத்தம் உழைத்திடும் புத்ரா. மாயமாய் உயிரை மாய்க்கும் கனி வேலை இருந்தென்ன, மார்பின் ரத்தம் வடியும் நிறுத்தம் உழைத்திடும் புத்ரா. பாறைக்குள்ளே படர்ந்திருக்கும் பசு நிற தங்கம், பாறைக்குள்ளே படர்ந்திருக்கும் பல நிற தங்கம், அதை பக்குவமாய் பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம் அப்படின்னு அந்த உழைப்பாளிகளை, பாட்டாளிகளை பார்த்து பலர் பாடிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த வேலையும் இல்லை, தங்கம் எடுப்பதில்லை. ஓகே செல்வங்களே, நமக்கு நல்ல காலம் வரும். அவன் சொன்னான், காலம் கத்தால நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது அப்படின்னு. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது செல்வங்களே. அவர்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி கடவுள் அவர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் ஆகாரத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கா 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 ஆகாரம் எச்சிலை தண்ணிலே எழுதியும் சோட்டுக்கு பிச்சைக்காரர் சந்தை ரோட்டிலே, இனித்தவன் பழுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ எந்த நாட்டிலே.
எத்தனையோ சண்டை சண்டை இந்த நாட்டில் வீட்டில் உலகத்தில்